வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் முச்சங்க வரலாறு குறித்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இறையனார் களவியல் உரை என்பது நக்கீரர் என்ற புலவரால் எழுதப்பட்டது. இந்த இறையனார் களவியல் உரையில் தான் முதலாக 3 சங்கங்கள் இருந்தது சார்ந்த குறிப்பை பார்க்க முடியுது. முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்ற 3 சங்கங்கள் பற்றிய குறிப்புகள் இந்த நூலில் தான் முதல்ல வெளிப்படுது. இந்த இறையனார் களவியல் உரை வெளிப்படுத்தக்கூடிய குறிப்புகளினுடைய அடிப்படையில் அடியார்க்கு நல்லார் தான் எழுதிய சிலப்பதிகார உரையிலையும், பாண்டிய நாட்டு செவ்வூர் சிற்றம்பல கவிராயர் ஏட்டுச்சுவடியிலும் முச்சங்கங்கள் பற்றிய செய்திகள் கூறப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 சங்கங்கள் என்னென்ன, அது எங்கே இருந்துச்சு, அதை உருவாக்கின மன்னன் யார், அதில் எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை புலவர்கள் இருந்தாங்க, என்னென்ன நூல்களெல்லாம் அரங்கேற்றம் செய்யப்பட்டன, அதனுடைய கால எல்லை என்ன, இது சார்ந்த செய்திகளெல்லாம் நமக்கு தெரியுது. இதில் முதற் சங்கம் அப்படிங்கிறது கடல் கொண்ட மதுரை, அதாவது மதுரை முன்னாடி இருந்த மதுரை, அது கடல்கோளால் அழிஞ்சு போச்சு, இந்த சுனாமி மாதிரி அந்த கடலால் அழிந்து போனதுன்னு சொல்கிறாங்க. அந்த முதல் சங்கம் காய்ச்சன வழுதி முதல் கடுங்கோன் வரை 89 பேர் உருவாக்குனதாக செய்திகள் நமக்கு தெரிய வருது. அந்த 89 பேர் அந்த முதற் சங்கத்தில் இருந்திருக்கிறார்கள். அதில் யாரெல்லாம் புலவர்களாக இருந்திருக்காங்கன்னு பார்த்தா, அகத்தியர், சிவபெருமான், கடவுள் சிவபெருமான், கடவுள் முருகவேல், அதுக்கப்புறம் முரஞ்சியூர் முடிநாகராயர், குருபரன் உள்ளிட்ட 4449 பேர் அங்கே புலவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த முதற் சங்கத்தில் தான் அகத்தியம், பரிபாடல், முதுநாரை, முதுகுருகு, களரியாவிரை முதலிய நூல்கள் உருவாகின அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய கால எல்லைன்னு பார்த்தீங்கன்னா 4449 ஆண்டுகளாக சொல்லப்படுது. அதற்கு அடுத்தபடியாக இடைச்சங்கம் அப்படிங்கிறது, அதுவும் கபாடபுரம் அப்படிங்கிற ஊர், அதுவும் கடல்கோளால் அழிந்து போனதுன்னு சொல்கிறாங்க. அது வெண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை மொத்தம் 59 அரசர்கள் அதை பாதுகாத்திருக்கிறாங்க. அங்கே இருந்த புலவர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா, அகத்தியர், தொல்காப்பியர், இருந்தையூர் கருங்கோழி, மோசி, வெள்ளூர் காப்பியன், சிறு பாண்டரங்கன், திரையன் மாறன், துவரைக்கோன், கீரந்தை உள்ளிட்ட 3700 பேர் இருந்திருக்கிறாங்க. அதில் அரங்கேற்றம் செய்யப்பட்ட நூல்கள்னு பார்த்திங்கன்னா அகத்தியம், மாபுராணம், பூத புராணம், இசை நுணுக்கம், பெருங்கலி, குருகு, வெண்டாளி, வியாழமாலை அகவல், தொல்காப்பியம், இதெல்லாம் இது 3700 ஆண்டுகள் இருந்ததாக குறிப்பிட்றாங்க. அதற்கப்புறம் கடைச்சங்கம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மதுரையில் இருந்ததாக சொல்கிறாங்க. முடத்திருமாறன் முதல் உக்கிரப்பெருவழுதி ஈராக 49 பேர் இந்த சங்கத்தை பாதுகாத்திருக்கிறாங்க. அங்கே இருந்த புலவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிறுமேதாவியார், சேந்தம்போதனார், அறிவுடை அரணார், பெருங்குண்டூர் கிழார், இளந்திருமாறன், மதுரை ஆசிரியர் நல்லந்தவனார், மருதநில நாகனார், கணக்காயனார் மகனார் நக்கீரனார் உள்ளிட்ட 449 பேர் இருந்திருக்கிறாங்க. இங்கே உருவான நூல்கள்னு பார்த்திங்கன்னா அகத்தியம், தொல்காப்பியம், நெடுந்தொகை, குறுந்தொகை, நற்றிணை, புறநானூறு, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, கலித்தொகை, கூத்து, வரி, சிற்றிசை, பேரிசை, இது மாதிரியான நூல்கள். மொத்தம் 1850 ஆண்டுகள் இதனுடைய கால எல்லையாக சொல்லப்படுது. இப்போது இதில் நமக்கு இன்னும் சில குழப்பங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த 3 சங்கங்களுமே இருந்தது முழு பொய் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, கடைச்சங்கம் மட்டும் இருந்துச்சு, அது உண்மைங்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, 3 சங்கங்களுமே உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு 3 கருத்து அறிஞர்கள் மத்தியில் இருக்குது. அதில் 3 சங்கங்களும் பொய்ன்னு சொன்னது யார் அப்படின்னா, KN சிவராச பிள்ளை, PT சீனிவாச ஐயங்கார், S வையாபுரி பிள்ளை, நமச்சிவாய முதலியார், இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 3 சங்கங்கள் இருந்ததுன்னு சொல்கிறது முழுமையான பொய்யுங்கிறாங்க. அதற்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, சகர எழுத்தில் தொடங்கக்கூடிய சொல் மொழிக்கு முதல்ல வராது அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லியிருக்கு. அப்படி பார்க்குறப்போ சங்கம் அப்படிங்கிற சொல்ல சா அப்படிங்கிற எழுத்தில் தான் தொடங்குது. அப்போது சங்கங்கள் இருந்தன அப்படிங்கிறது பொய் அப்படின்னு குறிப்பிட்றாரு. அது மட்டும் இல்லாமல் முதற் சங்கத்தில் சிவபெருமான், முருகன், குபேரன் இந்த கடவுளர்களே நேரில் வந்திருந்து சங்கத்தை ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு சொல்கிறது முழு பொய்ங்கிறாங்க. அதுக்கப்புறம் முதற் சங்கத்தினுடைய முதல் இலக்கண நூலாக அகத்தியம் மட்டுமே சொல்லப்படுது. இலக்கியம் கண்டு அதற்கு தான் இலக்கணமே சொல்ல முடியும். அப்படின்னா அகத்தியத்திற்கு முன்னாடி இருந்த எந்த இலக்கியங்களுமே குறிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ இதெல்லாம் சில காரணமாக சொல்லப்படுது. அதற்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் சங்கத்தில் 4449 பேர் 4449 ஆண்டுகள் இருந்தது. இடைச்சங்கத்தில் 3700 பேர் இருந்தாங்க. 3700 ஆண்டுகள் இருந்தது. இந்த மாதிரிலாம் சொல்கிறது ஏற்றுக்கும்படியாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லப்படுது. அதற்கப்புறம் கடைச்சங்கம் மட்டுமே உண்மைன்னு சொல்கிறாங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, K.A. நீலகண்ட சாஸ்திரியார், சேஷகிரி சாஸ்திரியார், ராமச்சந்திர தீட்சிதர். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல் சங்கம் இடைச்சங்கம் அப்படின்னு இருந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த காரணங்கள் கருத்துக்கள் நம்பும்படியாக இல்லை. தமிழ்ச்சங்கம் அப்படின்னு ஒன்று மட்டும் இருந்திருக்கலாம். அதற்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொல்காப்பியம் தவிர, அந்த இலக்கண நூல் தவிர முதல் இடைச்சங்க நூல்கள் எதுவும் கிடைக்கல. எனவே ஒரு சங்கம் மட்டும்தான் இருந்திருக்க முடியும். அதுக்கப்புறம் முதல் இடை என்னும் 2 சங்கங்களுக்கும் அகத்தியரே முதன்மை புலவர் அப்படின்னு இறையனார் கலவியரை சொல்லுது. அப்போ முதல் 2 சங்கங்களும் பார்த்தீங்கன்னா அதில் 4449 வருஷம் கூட்டல் 3700 வருஷம். அப்போ 8149 ஆண்டுகள் இருந்தன அப்படின்னு சொன்னால் 8149 ஆண்டுகள் அகத்தியர் உயிரோடு இருந்தார் அப்படிங்கிறது நம்பத்தகுந்ததா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேறு வேறு காலங்களில் வாழ்ந்த புலவர்களையும் சிறப்பு கருதி ஒரே சூழலில் வாழ்ந்ததாக சொல்வது வடமொழி வழக்கு. அதன்படி தமிழ்லையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது கடைச்சங்க புறநானூற்று புலவர் முடிநாகராயர் இவர் முதற்சங்க புலவர் என குறிக்கப்பெறுகின்றார். அப்போ அது ஒத்துக்கும்படியே இல்லை. நற்றிணை கடைச்சங்க நூல்களில் ஒன்று. பாண்டியன் முடத்திருமாறன் பாடிய பாடல் நற்றினில் உள்ளது. இப்போ கடைச்சங்கத்தை சேர்ந்த முடத்திருமாறன் இடைச்சங்கத்தில் புலவர் என கூறப்படுகின்றார். அப்போது இப்படி சொல்லப்படக்கூடிய செய்ததுனால சில முரண்பாடுகள் இருக்குது. இருந்தாலும் சங்கம் அப்படிங்கிற அமைப்பின் கீழே புலவர்கள் தமிழ் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத மறுக்க முடியாது. அதனால் ஒரு சங்கம் மட்டும் இருந்தது அப்படின்னு ஏற்றுக்கிறது சரி அப்படிங்கிறாங்க. அதற்கப்புறம் 3 சங்கங்களுமே இருந்தது உண்மை அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உ.வே. சாமிநாதையர், கா. அப்பாதுரையார், தேவநேய பாவாணர், கா. சுப்பிரமணிய பிள்ளை இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 3 சங்கமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில உதாரணங்கள் காட்டுறாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் பாருங்களேன். தலைச்சங்கத்து புலவனார் முன் அப்படின்னு பெரிய புராண பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருந்தமிழ் 3ம் தெரிந்த காலை என்பது அகநானூற்று உரைப்பாயிரம். அதற்கப்புறம் அப்பர் தேவாரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிளி தருமிக்கு அருளினோன் கான் அப்படின்னு அப்பர் தேவாரத்தில் இருக்கக்கூடிய செய்தி. அதற்கப்புறம் சின்னமனூர் செப்பேட்டில் மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அதற்கப்புறம் அயல் நாட்டு பயணிகளாக இருந்த தாளமி, பிளைனி அவங்களுடைய குறிப்புகளில் சங்கம் பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன. பெரிப்ளூஸ் அப்படிங்கிற நூலில் காணப்படக்கூடிய சங்கம் பற்றிய குறிப்புகள். அதற்கப்புறம் இலங்கை வரலாற்று நூல்களான மகாவம்சம், ராசாவளி, ராச ரத்னாகிரி அப்படிங்கிற நூல்களில் காணப்படக்கூடிய சங்கம் இருந்தமைக்கான ஆதாரங்கள். அப்போ இந்த காரணங்களால் 3 சங்கங்களுமே இருந்தது உண்மை அப்படிங்கிற கருத்துண்மையை இவங்க முன்மொழிகிறாங்க. இப்படியாக முச்சங்கங்கள் பற்றி 3 வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக எப்படியோ ஒரு வகையில் பார்க்குறப்போ அந்த சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது இந்த சங்கங்கள் எல்லாமே தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக அவங்க எந்த ஒரு வகையிலையும் அந்த தமிழ்நாட்டு மக்கள் அந்த தமிழ் மொழியிலிருந்து விலகி போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மையை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆக அப்போது அந்த முச்சங்கங்கள் பற்றிய செய்தி முதல்ல நமக்கு எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்க்குறப்போ இறையனார் களவியலுரை அது நக்கீரர் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் இந்த 3 சங்கமும் எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அது நிறுவப்பட்ட இடம், அதை யார் நிறுவினாங்க, யாரெல்லாம் அந்த சங்கத்தை பாதுகாத்தாங்க, அங்கே முதன்மை புலவர்களாக யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க, அங்கு இருந்த சங்க நூல்கள் என்ன, அதனுடைய கால எல்லை என்ன, அப்போ இது மாதிரியான செய்திகள் எல்லாம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கப்புறம் 3 சங்கங்கள் பற்றி 3 விதமான கருத்துக்கள். 3 சங்கமும் இருந்தது பொய்ன்னு ஒரு தரப்பில் சொல்கிறாங்க. கடைச்சங்கம் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்கிறாங்க. 3 சங்கங்களும் இருந்தது முழு உண்மைன்னு ஒரு தரப்பில் சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு தரப்பினரும் அவங்களுக்கு உரிய சான்றுகளை இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அதனுடைய அடிப்படையில் நாம் இந்த முச்சங்க வரலாறு அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க.
மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.